வணக்கம் friends, welcome to Vidya's cooking channel. இன்னைக்கு உங்களுக்கு மசாலா நிரப்புன கத்திரிக்காய் பஜ்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து பிரிஞ்சால் போண்டான்னு கூட சொல்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். முதல்ல வந்து மாவு தயார் பண்ணிக்கலாம். மிதமான தீயில ஒரு கடாயை காய வச்சிருக்கேன். அதுல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் வந்து பஜ்ஜிக்கும் தேவை, மாவுக்கும் தேவை. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய் தூள், சீரகம், ஓமம், தேவையான அளவு கொஞ்சமாக சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். சோடா உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா கலந்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கணுங்க. கட்டி முட்டி தட்டாமல் பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம பஜ்ஜி சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த மாவில் எண்ணெய் சோறாது பஜ்ஜி சுடுறப்போ. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி ஸ்டெப்பாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு நம்ம வந்து மல்லித்தழை நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம். அடுத்து வந்து கத்திரிக்காய் நான் வந்து சின்ன சைஸாக தான் வாங்கியிருக்கேன். கத்திரிக்காவை கூட நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் மல்லித்தழை, பூண்டு, சீரகம், மிளகாய், கல்லுப்பு சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து பேசிக்காக ஒரு மல்லி சட்னின்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் சட்னி மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம கத்திரிக்காய் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காயில் நம்மளுக்கு வந்து நிறைய கசப்பு தன்மை இருந்தாக்கா அந்த உப்பு தண்ணியில் இறங்கிடும். இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் மேலே வந்து அந்த தோல் கொஞ்சம் லைட்டாக உணர்ந்துருக்கும். அது கத்தியால் நிதானமாக நீக்கிடுங்க. காம்பை வந்து எலசான காம்பை விட்டு நம்ம கெட்டியாக நடுவில் இருக்க காம்பை மட்டும் நீக்கி எடுத்துடணும். இந்த காம்பை வந்து நம்ம பிடிச்சி தான் பஜ்ஜியை தோச்சி நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறோம். இந்த காம்பை வந்து எலசான காம்பை நல்லா நீக்கி ரெடி பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் ரெடி ஆனதும் உப்பு தண்ணியில் சேர்த்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் நான் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காயோட மசாலாவை நிரப்பலாம். மிதமான தீயில் வந்து நீங்கள் எண்ணெயை கூட காய வச்சு வைங்க. மசாலா வந்து கத்திரிக்காயில் நிரப்புனதும் நம்ம வந்து மாவில் தூச்சி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அலாங் வித் மை அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் அண்ட் என்னோட பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ மசாலாவை வந்து கத்திரிக்காய் உள்ள நிரப்பியிருக்கங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வந்து நீங்கள் டீ டைம் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம், லஞ்சுக்கு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரசம் ரைஸோட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக வச்சு நீங்கள் தயார் பண்ணுங்கள். அப்போ கத்திரிக்காய் வந்து சப்புன்னு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயெலாம் நிரப்பிட்டேன். நம்ம பஜ்ஜி மாவில் துவச்சி சுட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து பஜ்ஜி மாவும் இன்னொரு முறை நல்லா கலந்துக்கிறேன். மிதமான தீயில் எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பஜ்ஜி மாவில் வந்து கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா நிதானமாக சேர்த்து, இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரியே கத்திரிக்காவை நம்ம வந்து பஜ்ஜி மாவில் துவச்சி எடுக்கிறப்போ அந்த காம்பால் தான் பிடிச்சி நம்ம கத்திரிக்காவை பஜ்ஜி மாவில் துவச்சி எண்ணெயில் சேர்த்து சுட்டு எடுக்கணுங்க. இது வந்து நீங்கள் கத்திரிக்காவை நிதானமாக தான் நீங்கள் அந்த மாவில் துவச்சி எடுக்கணும். இது வந்து ரஃப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். அண்ட் அந்த மாவில் வந்து அந்த மசாலா கலந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நிதானமாக அந்த பஜ்ஜி மாவில் அந்த காம்பை பிடிச்சி எடுத்து அந்த கத்திரிக்காவை துவச்சி மாவில் எண்ணெயில் சேர்த்து சுட்டு எடுங்க. ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மிதமான தீயில் வச்சு கத்திரிக்காவை சுட்டு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா மாவு வந்து மேலே தீஞ்சு போயிடும், உள்ள கத்திரிக்காய் வேகாது. ஸ்லோ ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுங்க. நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஆன மட்டுக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள வரைக்கும் கத்திரிக்காய் வேகம் நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் கத்திரிக்காவாக வாங்குங்க. பெரிய சைஸ் வாங்கலாம், பட் எண்ணெய் நிறைய பிடிக்கும், பெரிய கடாய் வைக்கணும். ஸோ வந்து அந்த மீதி இருக்க எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து சின்ன சைஸ் கத்திரிக்காய், ஒரு மிதமான சைஸ் கத்திரிக்காய் வந்து நீங்கள் வாங்கி இந்த ரெசிபி தயார் பண்ணுங்கள்.
மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்டாகவும் பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். along with my other social media handle links, Instagram, Facebook, Twitter, எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ கத்திரிக்காய் உள்ள வரைக்கும் நல்லா வெந்ததும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்துட்டாங்க. அது நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சுருக்கேன், இன்னும் எண்ணெய் வடிகிறதுக்காக. ரெண்டாவது ஈடும் இதே மாதிரி நான் வந்து சுட்டு எடுக்க போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு கத்திரிக்காய் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம், டீ டைம் ஸ்நாக்காக சர்வ் பண்ணலாம், டின்னர் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து நிரப்புற மசாலாவில் கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சு நம்ம தயார் பண்ணோம்னா கத்திரிக்காய் வந்து சப்புன்னு இருக்காது, உள்ளெல்லாம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த ஃப்ளேவர் மல்லியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், தூக்கலாக இருக்கும். இப்போ ரெண்டாவது ஈடு கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.